ஹாய் கைஸ், பொதுவாக இந்த உலகத்தில் டெக்னாலஜி வளர வளர மனிதனுடைய வளர்ச்சியும் ஒரு படி மேலே தான் போயிருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரு டெக்னாலஜி மட்டும் மனிதர்களுக்கு ஃபியூச்சரில் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி இந்த மனிதர்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்படுத்துகிற அந்த டெக்னாலஜியோட பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு, அப்படி நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு, அதுக்கும் ரோபோட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல நான் இப்படி தான் இருக்கணும், அந்த இடத்துல நான் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு சுயேட்சையாக ஒரு முடிவு எடுக்க தெரியும். அதே போல ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை மனிதனால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் ரோபோட்டால எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த விஷயத்தையும் சுயேட்சையாக யோசிச்சு பண்ண முடியாது. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. இந்த ரெண்டு மெயின் விஷயம் மட்டும்தான் மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரோபோட்டுக்கு நீ இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போட்டா வேலை செய்யற மாதிரி தான் இது வரைக்கும் ரோபோட் இருந்துட்டு இருந்தது. ஆனா எப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்களோ அப்போல இருந்து அந்த ஒரு விஷயம் சுத்தமா மாறிடுச்சு. முதல்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த உலகத்துல மனிதனால மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, டிசிஷன் மேக்கிங், அதாவது சுயமா முடிவெடுக்கிறது, இப்படிங்கிற விஷயத்த இந்த மனிதனால மட்டும்தான் இந்த உலகத்திலே பண்ண முடியும். ஆனா இந்த டெக்னாலஜியை வச்சு இந்த டெக்னாலஜியை ரோபோட்குள்ள செலுத்தணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே ரோபோட்டும் பண்ண ஆரம்பிக்கும். சிம்பிளா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா, ஒரு ரோபோட்டுக்கு சுயமா சிந்திக்க தெரியாது, சுயமா லேர்ன் பண்ண தெரியாது, சுயமா டிரைவ் பண்ண தெரியாது. இது எல்லாத்தையுமே ரோபோட்டுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்ம நார்மலா விளையாடுற கேமுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்ணப்பட்ட கேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நார்மலா கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு அந்த கேம்ல எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமை விளையாட போறீங்க. இப்போ நீங்க முதல் முறையா அந்த கேமை விளையாடும் போது நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்போ நீங்க ஒரு டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி செஞ்சா நம்ம ஈஸியா கேமை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்பை அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க விளையாடும் போது சேம் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தோத்து போயிடுவீங்க. நீங்க வேற டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கேமை உங்களால ஜெயிக்க முடியும். இதுதான் நம்ம நார்மலா விளையாடுற கேமுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்ணப்பட்ட கேமுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு ரெண்டு ரோபோட் அப்ராட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்னு அதுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி பழக ஆரம்பிச்சிடுச்சான். இப்படி பண்றதுனால இந்த மாதிரி ரெண்டு ரோபோட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஃபியூச்சர்ல ரோபோட்டால மனித குலத்துக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஃபியூச்சர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ரோபோட் உருவாக்க ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்துல முக்காவாசியான வேலையை ரோபோட்டே பார்க்க ஆரம்பிச்சிடும். மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம நாட்டுல பல பேருக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் மனித குலத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.